இதுவே வெள்ளையங்கிரி மலையில் ஒரு பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலையும் மேலே விட மாட்டாங்க. அதிகபட்சமாக எல்லாத்தையும் அங்கே கீழே ஃபில்டர் பண்ணி பிடிங்கி வச்சுருவாங்க. அதனால் அதிகமாக அங்கே பிளாஸ்டிக்ஸ் அது அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலே இருக்கிற கடைங்களால் தான் அங்கே பிளாஸ்டிக்ஸ் வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பாருங்கள். அப்புறம் இது மாதிரி பாறை மேலே தான் நடந்து போகணும். சரிங்க போலாமா? பாறை மேலே தான் நடந்து போகணும். ஜாக்கிரதையாக போகணும். வழுக்கும். மலைக்கு மேலே ஏறுறவங்க அந்த தண்ணி பாட்டில் வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மினரல் வாட்டர் பாட்டிலெலாம் கொண்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்தே வந்து அந்த ஸ்டீல் கண்டெய்னரை ஸ்டீல் பாட்டிலெலாம் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து அதில் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் இந்த இது இருக்குது பாருங்கள், கமலா பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கமலா பழத்தை ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ ஆளுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போகும்போது ஆரஞ்சு பழம் தான் எடுத்துகிட்டு போனேன். அதை உரிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து உரிச்சி சொலையாக எடுத்து நம்ம பாக்கெட்டில் போட்டு இந்த தாகம் எடுக்கும் போதெல்லாம் 2 சொலை வாயில் போட்டாலே தண்ணி தாகம் எடுக்காது. ரொம்ப வசதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது மேலே குப்பை சேராது. அது தோலில் ரொம்ப மக்கிடும், சீக்கிரம் மக்கிடும். இது மாதிரி இங்கே போகும்போதே நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து நமக்கு என்ன தின்பண்டம் வேணுமோ அதை வந்து அந்த எளிதில் மக்கக்கூடிய பொருளில் பேக் பண்ண தின்பண்டங்களை மேலே கொண்டு போயிட்டோம்னா அதை ஈஸியாக அது மக்கிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் தவிருங்க. அந்த பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும் போது தவிர்த்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். போட முடியுமா? இந்த வேலை தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. நீங்கள் யூடியூப்ல போடுங்க, பாருங்க. லக் ரைடர் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இன்னும் அதிகமாக பண்றாங்க. சூப்பர். மேல மேல அழுக்கோ சாகசம் பண்றேன், இது இடம் இல்லை. எப்படி இல்லை ஏதாவது கொடிக்கிட்டி தொங்குச்சுன்னா பிடிச்சிட்டே ஏறிடலாங்க. எம்ஜிஆர் படத்தில் வர மாதிரி தொங்குச்சுன்னா அதை பிடிச்சி தாவி போயிடலாம் பாரு. பார்த்துப்பா. தெரிகிறதா? அங்க ஜஸ்ட் ஒன்லி போகணும். இங்கே பாருங்களேன், இவரை பாருங்கள், இவர் எப்படி தண்ணி குடிக்கிறார் பாருங்கள். நாம் குடிக்கிறதே மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு மினரல் இல்லாத தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். இதை வந்து காட்டில் கொண்டு வந்து போட்டு இதையே கெடுக்கிறோம். இவங்களுக்கு எங்கெங்கே இருக்குது தண்ணி இருக்குது, எங்கே ஓடை இருக்குது, எங்கே வந்து குட்டை இருக்குது, எல்லாமே அதுக்கு தெரியும். நீங்கள் இதை சோம்பேறி ஆக்கி இந்த தண்ணிக்கு அதை வெயிட் பண்ணுற அளவுக்கு பண்ணி விட்டுட்டீங்க. இப்போ இதை வந்து அது சுட்டு தண்ணி இருந்தாலும் கடிச்சு அது குடிச்சிட்டு இருக்குது. வனத்துறையில் இதை தான் சொல்கிறாங்க, உணவுப் பொருள்லாம் வந்து மேக்ஸிமம் கொடுத்து பழகப்படுத்தாதீங்க தான் சொல்கிறாங்க.
ஆமாம் பேசுங்க பேசுங்க. பார்த்து பார்த்து இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. இங்கே மலைக்கு ஆன்மீக பயணம் வரவங்க ஒரு நல்ல உள்ளங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அடுத்த மழைக்கு இது நாவுனா இல்லை மழையோ காற்றோ மடிச்சுன்னா போய் அது ஃபுல்லாக பறந்து போயிட்டு ஃபுல்லாக எடுத்து குப்பையாக தான் ஆக போகுது. இதுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா? இங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிறவங்க, இந்த கடை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க லோக்கல் பார்ட்டி, அவங்க என்ன செய்வாங்களாம், இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து இப்போ ஒரு மிஷின் ஒன்று வந்து இருக்குது, சின்னதாக ஒரு மிஷின் வந்து அதை வச்சுட்டு ரோல் மாதிரி அதை கட் பண்ணலாம். இப்போ அந்த ரோல் மாதிரி அந்த கட் பண்ணி ரோலாக பண்ணிக்கலாம். ஒரு கிலோ ரோலாக வந்து இவங்க பட்டி இவங்க தனியாக வச்சுருந்து அழகாக கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கிலோ 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் வெளியில் வாங்குறாங்க. இவங்க இது ஈஸியாக பண்ணலாம். ஃப்ரீ டைமில் இவங்க ஈஸியாக இதெல்லாம் வந்து பண்ணாங்கனாக்கா இங்கே பிளாஸ்டிக் பாட்டில் குப்பையை நிறைய குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் கிடைக்குது. நான் வேணால் ஃபஸ்ட்டு கமெண்டில் அந்த லிங்க்கை நான் அனுப்பி விட்றேன். அந்த மிஷினோட லிங்க்கை நான் அனுப்பிச்சி விட்றேன். 700 750 தான் விற்கிறாங்கன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை இவங்க பண்ணலாம், ஆனால் வெளியிலேருந்து வரவங்களாம் பண்ண முடியாது. லோக்கலில் இருக்கிற கடை வச்சுருக்காங்களா அவங்களாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிதா சிவர சரி சரி சரி. இப்படிவாம்மா இப்படிவாம்மா இப்படி இந்த இப்படி வாங்க இப்படி ஈஸியாக பாருங்க.